Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்துக்குள்ளாடி போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோ போடுறதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு லேட் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில், நான் வீடியோ மட்டும் பண்ணல, பல விஷயங்கள், அதாவது இந்த அமானுஷத்தோட கலந்த நிறைய விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி பண்றதுனால நிறைய பேருடைய லைஃப்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்படி வர்றதுனால, அதாவது இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக நான் நிறைய நேரங்கள் செலவிட வேண்டிய நிலைமையில இருந்துட்டு இருக்கிறேன். அதனாலதான் வீடியோ பண்றதுக்கு எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் நமக்கு முதல்ல நம்மளுடைய கையை தூக்கி விட்டது யூடியூப் தான், அது மக்களான நீங்க தான். அதனால தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், மன்னிச்சுக்குங்க. கண்டிப்பா ரெகுலரா வீடியோ போடுறது மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, 2-3 நாளாட்டு ஃபுல்லா முடிச்சே இருந்தேன். அந்த மாதிரி வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. அதனால என் கண்ணை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஏதோ அந்த நல்ல புகையடிச்சு போன கண்ணு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால மக்களான நீங்க, அதாவது என்னுடைய நண்பர்கள், தோழிகள், தோழர்கள் எல்லாருமே, அதாவது அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரி, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளாடி போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது சேலம் மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவர் குறிப்பிட்ட அந்த இடத்துடைய பேர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எனக்கு அவர்கிட்ட பேர் கேட்க முடியல. சரி, அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவருக்கு தான் 2010 காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவருக்கு நடக்குது. அதன் பிறகு 2015 அவருக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. அப்படி 2 சம்பவங்களை கொண்ட ஒரு கதை தான் இது. வாங்க சம்பவத்துக்குள்ளாடி நம்ம உள்ள போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம், அதாவது முதல் சம்பவம் 2010 நடக்குது. அந்த டைம்ல நம்மளுடைய சண்முக சுந்தரத்துக்கு கரெக்டா 21 வயசு ஆகுதுங்க. அவர் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்டாரு. சரி, நம்ம அப்பா கூட இருக்கக்கூடிய தொழில், அப்பா என்ன தொழில் பார்க்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அது சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்துல மலை அடிவாரம் இருக்குது. அந்த மலை அடிவாரத்துல இவங்களுடைய இடம் கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. அந்த 5 ஏக்கர் நிலத்தையும் அவங்க அப்பா ஒத்தக்கே உழுது அதுல இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த விவசாய தொழிலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சண்முக சுந்தரம் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம அப்பா கூட போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அப்பா கிட்ட பேசும்போது அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, டேய் தம்பி, நீ இவ்வளவு படிச்சிருக்கிற, நல்ல மாதிரியான ஒரு கம்பெனில எதிராவது வேலைக்கு போய் சேர்ந்து உன்னால முடிஞ்ச இதை நீ பாத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த டைம்ல நம்மளுடைய சண்முக சுந்தரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு வேலை எதுவுமே கிடைக்கலப்பா, நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், வேலை வர்றது வரைக்கும் நான் உங்களுக்கு கூட, அதாவது அவர் அங்க அந்த மரவள்ளி கிழங்கு ரெடி பண்றாரு இல்லையா, அங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தோப்புக்கு போறது மாதிரி அவர் பேசுறாருங்க. சரி வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் கூட்டிட்டு போறாருங்க. இவங்க அப்பா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 மாசத்துக்கு ஒருக்கா இந்த அறுவடை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் கிழங்குகள், அதாவது இந்த மரவள்ளி கிழங்குகளை வச்சிருக்கிறாங்க. அப்படி அறுவடை நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் அங்கே தங்கிடுவார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சண்முக சுந்தரத்துடைய அப்பா. அதனால இவரும் அங்கே தங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாருங்க. சரிப்பா, நான் அடிக்கடி வந்துட்டு போறது தானே, அதாவது பகல் நேரத்துல அடிக்கடி அந்த தோப்புக்கு போறது வழக்கங்க. அதனால அவர் என்ன பண்றாரு
பண்றாருன்னா, சரி நான் அங்க இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்பா கூட சேர்ந்து போறாருங்க. இவருக்கு குடும்பம் அப்படின்னு பார்க்க போனா அப்பா, அதன் பிறகு அம்மா, அதன் பிறகு அவங்களுடைய தங்கை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அழகான கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களுடைய சித்தப்பா குடும்பமும் இவங்க கூட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க சித்தப்பா ரொம்பவே லாஸான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து வித்து குடிச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி இவருக்கு இருக்கக்கூடிய நிலத்தையும் வித்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்குது. ஏன்னா சித்தப்பா 24 மணி நேரம் தண்ணியிலே தான் இருந்துகிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட அவங்க குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா சித்தப்பாவுக்கும் பசங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே வீட்டுல, அதாவது 2 சைடா பிரிச்சு, இந்த சைடுல சித்தப்பா, இந்த சைடுல பெரியப்பா, அதாவது இவங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லி அந்த லைஃப் அழகா போயிட்டு இருக்குது. சரி, நம்ம அப்பா கூட சேர்ந்து இந்த வேலையும் செய்வோம், அதுக்கு பிறகு கம்பெனில ஏதாவது வேலை கிடைச்சிது அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கறது மாதிரி யோசனை பண்ண நம்மளுடைய சண்முக சுந்தரம் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம அப்பா கூட போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போறாருங்க. பகல் நேரத்துல அங்க வந்து சுறுசுறுப்பாட்டு வேலை நடந்துகிட்டே இருக்கும். இந்த விவசாயத்துக்குன்னே வருவாங்க இல்லையா, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ஆட்களுக்கு அவங்க அப்பா வேலையும் கொடுப்பாரு, சம்பளமும் கொடுப்பாரு. அது போக அங்க இருக்கக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கையும் அவங்களுக்காக கொடுப்பாரு. இப்படி அங்க ஒரு பெரிய இதே ஓடிட்டு இருக்குங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்துல அந்த இடத்துக்கு இவங்க அப்பா மட்டும்தாங்க பாதுகாப்பா இருக்கிறார். அவங்க அப்பா பாதுகாப்பா இருக்கிறதுனால நம்மளுடைய சண்முக சுந்தரமும் அங்க இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுதுங்க. ஒரு ஓலை குடிசை போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த மாதிரியான சாகுபடி தான் நடந்துருக்குங்க. அதாவது இந்த மாதிரியான மரவள்ளி கிழங்கு, தென்னந்தோப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அடர்ந்து போய் இருக்கக்கூடிய காட்டு பகுதின்னு சொல்லலாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அங்க போய் தங்கிடுறாரு. அதாவது அப்பா கூட அழகா இருக்கிறாரு. அப்பா என்ன அப்படின்னா, நள்ளிரவு நேரங்கள்ல இந்த முள்ளம்பன்றிகள், பன்றிகள் எல்லாமே அந்த மலை அடிவாரத்துல இருந்து வரும் அப்படிங்கிறதுனால நள்ளிரவு நேரத்துல இந்த பட்டாசை வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாராம். டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒண்ணு கொளுத்தி போட்டுட்டே இருக்கணும். அப்பந்தான் அந்த அதை சூறையாடி விட்டு செல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்க. அதை தாங்க அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் படுத்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்கும் இவங்க அப்பா அந்த பட்டாசை கொளுத்தி போட்டுட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க அப்பாவும் லைட்டா தூங்கி போயிடுறாரு. இவரும் தூங்குறாருங்க. தூரத்துல திடீர்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதுவும் நைட்டு கிட்டத்தட்ட 1 மணி அளவுலங்க. இவருடைய கையில வந்து எப்பவுமே, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோக்கியா மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பட்டன் மொபைல், ஒரு சின்ன மொபைல் வச்சிருப்பாரு. அவங்க அப்பாட்டே அதே மாதிரியான மொபைல் தான் இருந்திருக்குது. அந்த மொபைலை ஆன் பண்ணி பாக்குறாரு. கரெக்டா மணி வந்து 1:30ங்க. அந்த டைம்ல ஏதோ தூரத்துல இருந்து ஒரு அழுகை குரல் கேட்குதுங்க. அதாவது ஒரு குழந்தையுடைய அழுகை குரல். அது கீன்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் கேட்குதுங்க. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க அப்பாவை பார்க்கும்போது அவங்க அப்பா நல்ல போத்திக்கிட்டு தூங்குற மாதிரி தெரியுதுங்க இவருக்கு. சரி, அப்பாவே தூங்குறாரு, நம்ம எதுக்கு எந்திரிச்சு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் படுத்துடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு திடீர்னு ஒரு வெளிச்சம் அவங்க அந்த கூடாரத்தை சுத்தி அடிக்குதுங்க. என்னடா திடீர்னு வெளிச்சம் அடிக்குது, இவருக்கு அந்த தூக்கம் வரலைங்க. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதனால அவருக்கு தூக்கம் வரல. அப்ப எங்க இருந்து அந்த வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லி பெட்ஷீட் அப்படி எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது அவங்க அப்பா கட்டில படுத்தது தெரியவே இல்லைங்க. அந்த அளவுக்கு அந்த இடம் இருட்டா இருக்குது. ஆனா இப்ப பார்க்கும்போது அவருடைய அப்பா, அதாவது நம்முடைய சண்முக சுந்தரத்துடைய அப்பா கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு, ஒரு நீளமான ஒரு குச்சியை ஒண்ணு எடுத்துக்கிட்டு, தலையில ஒரு தலப்பாயம் கட்டிக்கிட்டு வெகு வேகமாட்டு நடந்துகிட்டு இருக்கிறாருங்க. என்னடா அப்பா நம்மள்ட்ட ஒண்ணுமே சொல்லாம இந்த மாதிரி நள்ளிரவு நேரத்துல நடந்து போறாரு, எங்க போறாரு இவரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய சண்முக சுந்தரம் என்ன பண்றாரு அப்படின்னா, சவுண்டே இல்லாம இறங்கி அவங்க அப்பா பின்னால நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி நடக்கும்போது கூட அவர் கையில இருக்கக்கூடிய மொபைல் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சவுண்டை கட் பண்ணி வைக்கிறாருங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்க நடக்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அவங்களுடைய அந்த மரவள்ளி கிழங்கு அந்த தோப்பு இருக்கு பாத்தீங்களா, அதையும் தாண்டி வெளியே போறாருங்க. என்னடா இது, அப்பா இங்க எதுக்கடா போறாரு, ஒருவேளை பன்றிகள் ஏதாவது வந்திருந்ததுன்னா அந்த பட்டாசை கொளுத்தி போடலாம். அதையும் தாண்டி வெளியே போறாரு. அந்த சத்தம் கேட்கக்கூடிய திசை வந்து வடக்கு திசை. அந்த திசையை நோக்கி ஏன் அப்பா போயிட்டு இருக்கிறாரு, சரி ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய சண்முக சுந்தரமும் பின்னாலே போக ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வேகமா நடக்கிறாரு. இவரும் பின்னாலே ஓடி ஓடி போறாரு. அப்படி போய் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய ஏரியா தோப்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த தோப்புகள் எல்லாத்தையுமே தாண்டி அவங்க அப்பா வேகமா போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடியே இவரும் ஓடுறாருங்க. ஆனா என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் வேகமா ஓடினாலும் அவங்க அப்பா கிட்ட நெருங்க முடியல. ஒரு 30 அடி இடைவெளி விட்டு தாங்க போயிட்டு இருக்கிறாரு.
என்னடா இது, அப்பா கிட்டே போக முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் போயிட்டே இருக்கிறார். அவங்க அப்பா போயிட்டே இருக்கிறார்ல, நம்ம இனி எப்படி ஒத்தையில இருக்கிறது, நம்மளும் கூடவே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வேக வேகமா போக, ஆனா அவர் நடந்துதான் போறாரு. இவர் மட்டும் ஓடி ஓடி போயிட்டு இருக்கிறாரு. எதுக்கு அப்பா இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி போக போக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காடு மாதிரியான அமைப்புக்குள்ளாடி அவங்க அப்பாவும் மெல்ல மெல்ல உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது, அப்பா நம்மளுடைய தோப்பை விட்டுட்டாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள எதுக்கடா போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பின்னாடி தாங்க போயிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க இருக்கக்கூடிய அந்த தோப்புல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள போயிடுறாங்க. உள்ளன்னா காட்டுக்கு உள்ளாடி, அந்த மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய காடுங்க, அந்த காட்டுக்கு உள்ளாடி போயிட்டு இருக்கிறாரு. இது என்னடா இது, அப்பா எங்கடா போறாரு, அப்பான்னு கூப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே தாங்க பின்னாலே ஓடிட்டு இருக்கிறாரு. அப்பான்னு கூப்பிடவே இல்லை. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்க அப்பாவுடைய டார்ச் லைட் ஆஃப் ஆயிடுதுங்க. அதன் பிறகு அந்த இடத்தை யோசிக்கும் போது, அதாவது அவர் நிக்கக்கூடிய அந்த இடம் பயங்கரமான இருட்டா இருக்குங்க. ஐயோ அரண்டுறாரு. என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம எதுவுமே பண்ணலையே, கையில அவர் டார்ச் லைட் எதுவும் எடுத்துட்டு வரல, தன்னுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்ல போட்டிருக்கிறாரு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அவங்க அப்பாவை அங்க காணலைங்க. அப்பாவை காணாத உடனே அப்பா அப்பான்னு அதன் பிறகுதாங்க கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பா போன திசையில இருந்து எந்த சத்தமும் அவருக்கு கேட்கவே இல்லை. அரண்டு போயிடுறாரு. ஐயோ நம்ம இப்ப சரியான இடத்துல மாட்டிக்கிட்டாரு. ரிட்டர்ன் போறதுக்கு வரைக்கும் அவருக்கு தெரியாதுங்க. ஏன்னா அந்த இடம், அதாவது அவர் அந்த இடத்துக்கு போனதே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள அவர் மாட்டிட்டு இருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய அந்த பாக்கெட்ல இந்த மொபைல் போட்டு வச்சிருந்தாரு இல்லையா, நோக்கியா மொபைல்னு சொன்னேன் இல்லையா, அந்த மொபைலை ஆன் பண்றாருங்க. அப்படி ஆன் பண்ணி அந்த இதுல ஒரு சின்ன டார்ச் லைட் இருக்கும், அதை அப்படி ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடமே இருட்டு, மொத்தத்திலே எதுவுமே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இருட்டாய் போய் இருக்குது. என்னடா பண்றது இப்போ அப்படிங்கிற ஒரு இதுல இவர் பயம், அதாவது அந்த காட்டுக்குள்ள நிற்கும் போது ஒரு மனுஷனுக்கு தனியா, அதுவும் சின்ன பையன், ஒரு 21 வயசு இளைஞன் தான் இருந்தாலும் அவருக்கு பயங்கரமான பயம் மனசுக்குள்ள வருதுங்க. என்னடா இது, அப்பா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பா அப்பான்னு சொல்லி அதுல இருந்து கத்தவே ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா கத்துனாலும் அவங்க அப்பா போன திசையில இருந்து எந்த சத்தம் இவருக்கு கேட்கல. இவர் கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை வச்சு அப்படியே அங்கேயே சுத்தி அடிச்சு பாக்குறாரு. வந்த வழியே சுத்தமா காட்டுக்கு நட்டு சென்டர்ல நிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி அங்க வந்தோங்கிறதே அவருக்கு தெரியாத அளவுக்கு அவருடைய ஈரக்குறையை பிடுங்கக்கூடிய அளவுல பயம் அவருடைய உடம்புல தொத்திக்கிடுதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அவருக்கு முன்னால இருந்து 2 கண்களுடைய வெளிச்சம் மட்டும் தெரியுதுங்க. அதாவது அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதாவது மிருகமா இருக்குமோ அப்படிங்கிற பயத்தோட தாங்க நம்மளுடைய சண்முக சுந்தரமும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, அங்க நிக்கிறது மிருகம் இல்லைங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 கண்களும் ஒரு மனிதனுடைய ஹைட்டை விடவும் கொஞ்சம் கூடுதலான ஹைட்ல இருக்குது. அதன் பிறகு கொம்பு இருக்கிறத பாக்குறாரு. அது ஒரு சாதாரண ஒரு சின்ன கொம்பு தான். ஒருவேளை பெரிய மாடா இருக்குமோ அப்படிங்கிற பயத்துல அப்படியே இவர் பேக்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறாருங்க. பயத்தின் உச்சத்துக்கு போன அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டார்ச் லைட்டை, அதாவது அவருடைய அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை அந்த கண்ணு தெரியக்கூடிய இடத்துல அடிக்கிறாங்க. மறுபடியும் அந்த இடத்துல அடிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவத்தை காணலைங்க. சரி, வேற ஏதாவது இருக்கும், நம்ம மைண்டுக்கு தான் அப்படி தோணுதோ, இருந்தாலும் அந்த இடத்துல அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதன் பிறகு திடீர்னு இவருடைய பின்பக்க தோல்ல இருந்து யாரோ சரட்டுன்னு ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அது இந்த தோள்பட்டையில பட்ட உடனே அவர் அப்படி கரங்கி ஒரு சைட்ல போய் நிக்கிறாருங்க. மறுபடியும் இந்த தோள்பட்டையில யாரோ அடிக்கிறாங்க. அதன் பிறகு இவருடைய கழுத்தை பேக் சைட்ல இருந்து யாரோ வேகமா நெரிக்கிறது மாதிரியான ஒரு இது நடக்குதுங்க. அந்த இதுல இவர் ரொம்பவே பயந்துடுறாரு. கடைசியா அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்தவும் ஆரம்பிக்கிறாருங்க. இவரால் அந்த இடத்தை விட்டு நவளவே முடியல. அந்த இடத்துலயே தான் நின்றுட்டே இருக்கிறாரு. நகர்ந்துட்டாரு அப்படின்னா ஏதாவது அடிக்குதுங்க. என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தின் உச்சத்துல கடைசி நேரத்துல அம்மா அம்மான்னு இவர் பயங்கரமா கத்தி, இவருக்கு பயங்கரமா கண்ணீர் அழுகையெல்லாம் வந்துருது. பயங்கரமா அழவே ஆரம்பிச்சிட்டாரு. அழ ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இவருக்கு முன்னாடி அந்த டார்ச் லைட்டு தெரியுதுங்க. அதாவது டார்ச் லைட்டை ஆன் பண்றாங்க. சரி, அப்பா வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுல அப்படி எந்திச்சு நிக்கிறாருங்க. அங்க இருந்து அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு அதே குச்சி கம்போட அதே தலப்பாக்கட்டோட அவங்க அப்பா நடந்து வர்றாருங்க. அப்படி அப்பாவை பார்த்தோன்னா, அப்பா அப்படின்னு சொன்னோன்னா, ஏன்டா என் பின்னால வந்த அப்படின்னு கேட்கிறாருங்க. பின்பக்கத்துல இருந்து இந்த மாதிரி சத்தங்கள் வர ஆரம்பிச்ச உடனே இவர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பயப்படும் போது முன்னால போயிட்டு இருக்கக்கூடிய அவங்க அப்பா சொல்றாரு, பயப்படாம வந்துகிட்டே இரு, உன் முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன்ல, நீ பின்னால பயப்படாம வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போயிட்டே இருக்காருங்க. இவரும் வேக வேகமா போறாரு. ஆனா எவ்வளவு வேகமா போனாலும் அவங்க அப்பா கிட்ட நெருங்க முடியல. ஒரு 10 அடி கேப் இருந்துகிட்டே இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட்டையும் அடிச்சு அவருக்கு பின்னாலே வந்துடுறாரு. கரெக்டா எங்க வர்றாங்க அப்படின்னா, அந்த மரவள்ளி கிழங்கு தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்துக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு காலியான மனை ஒன்று இருக்குங்க. அதுகிட்ட வந்தோடனே, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி விடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சண்முக சுந்தரமும் அந்த
பிளெயினா இருக்கக்கூடிய அந்த கண்டத்துக்கு உள்ளாடி நடந்து வந்துகிட்டே இருக்கிறாருங்க. அப்படி வந்து கரெக்டா அவருடைய அந்த மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்துக்கு உள்ளாடி காலை வைக்கும்போது ஒளீர்னு ஒரு அறைங்க. யார் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா தான் முன்னாடி நின்று அடிக்கிறாருங்க. அடிப்பட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிருது. என்னடா அப்பா என் பின்னால வந்தாரு, இப்ப என்னுடைய முன்னாடி நிக்கிறாரு, இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்க என் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தீங்க, எப்படி என் முன்னாடி வந்தீங்க, எதுக்காக என்ன அடிச்சீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்கடா போன இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கிறாருங்க. அரண்டு போறாரு நம்மளுடைய சண்முக சுந்தரம். என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் அப்பா கூட தானே பேசிட்டு வந்தேன், அது எல்லாமே சொல்றாரு, இப்படிதான் போனோம், இப்படிதான் வந்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு. சொன்னாலும் அவங்க அப்பா ஒண்ணுமே இது பண்ணல. நீ வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இழுத்துக்கிட்டு அவங்களுடைய அந்த கொட்டகைக்குள்ளாடி போயிடுறாங்க. அந்த கொட்டகைக்கு உள்ளாடி வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாவக்கோழி வந்து 2-3 நாள் வளர்த்துக்கிட்டே இருப்பாராங்க. அது ஏன் வளர்க்குறாரு, எதுக்கு வளர்க்குறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நைட் நேரத்தில் அடிச்சு சாப்பிடுவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிதான் இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அங்க நடந்த சம்பவத்தை பார்த்த பிறகுதான் அவங்க அப்பா எதுக்காக சாவக்கோழி வளர்க்குறாரு அப்படிங்கிற விஷயமே தெரிய வருதுங்க. அப்படி அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கொட்டகைக்கு உள்ளாடி வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு சாவலை பிடிக்கிறாருங்க. பிடிச்சிட்டு நம்மளுடைய சண்முக சுந்தரத்துடைய தலையை ஒரு 3 தடவை சுத்துறாருங்க. சுத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு நெருப்பை மூட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது கொட்டகைக்கு வெளியில அவர் வந்து அந்த நெருப்பை மூட்டுறாருங்க. அப்படி நெருப்பை மூட்டும் போது அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. அதுல அந்த கோழியுடைய தலையை வெட்டி போடுறாரு. போட்டுக்கிட்டு இடது பக்கமாக, அதாவது அவருடைய அந்த வட திசையை நோக்கி அந்த கோழியை தூக்கி அப்படியே வீசிடுறாருங்க. வீசிட்டு டக் டக்குன்னு பையனை கூப்பிட்டுட்டு உள்ளே வந்துடுறாரு. உள்ள வந்து அதை லாக் பண்ணிடுறாரு, கொட்டகையை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு சத்தமே போடாதடா, என் கூட அமைதியா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை கட்டில் பக்கத்துல, அதாவது கயிற்று கட்டில் 2 இருக்குதுங்க, அதுல ஒரு கட்டில் அவங்க அப்பா படுத்திருந்தாரு, அந்த கட்டில உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய மகனை, அதாவது நம்மளுடைய சண்முக சுந்தரத்தை அப்படியே கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டு பயப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குப்பா பயப்படணும், நீங்க என்னதோ பண்றீங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, அங்க கூட்டிட்டு போனீங்க வந்தீங்கன்னு சொல்லி அவருக்கு அப்போ அவங்க அப்பா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க அவருடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. திடீர்னு அந்த இடத்தை சுத்தி, அந்த கொட்டகையை சுற்றி பயங்கரமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, கல்லை தூக்கி போடுறது, அந்த அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மண்வெட்டிகள்லாம் தூக்கி எறிகிறது, அந்த மாதிரி சத்தம் கேட்குது. அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு குப்புன்னு அணையுது, பயங்கரமான சத்தம் கேட்குது. ஊன்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமான அந்த கதறல் சத்தம்லாம் கேட்டுட்டே இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சண்முக சுந்தரம் பயத்தின் உச்சத்துல இருக்கிறாரு. அவங்க அப்பாவே நடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்ட என்னதுப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா சத்தம் போடாம இருடா, அது வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி எனக்கு இன்னியும் கோழி கொடு அப்படிங்கிறது மாதிரி அந்த கொட்டகைக்கு வெளியில இருந்துகிட்டு ஒரு ஆணுடைய சவுண்டு பயங்கரமா கேட்குதுங்க. ஒரு 4 ட்ரிப் 5 ட்ரிப் கேட்ட பிறகு இவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய இடத்துக்கே வந்து நான் அந்த கோழியை கொடுக்குறேன், நீ அது வரைக்கும் இங்க இருக்கக்கூடாது போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாங்க. அவர் வாயெல்லாம் நடுங்குதான் அதை சொல்லும் போது கிடுகிட்டுன்னு. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துல இந்த வெளியில நடந்த அந்த சத்தங்கள்லாம் நின்று அந்த இடம் ஃப்ரீயா இருந்துங்க. அதன் பிறகு இவங்க 3:30 மணி வரைக்கும் முயற்சி இருந்திருக்கிறாங்க, அதாவது நம்மளுடைய சண்முக சுந்தரம். அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தூக்கம் வந்துடுது, தூங்கவும் செய்திருக்காரு. கரெக்டா காலையில 8 மணி அளவுல வந்து இவர் முழிக்கிறாரு. முழிச்சு பார்க்கும்போது அங்க வேலைக்கான ஆட்கள் வந்து 6 மணிக்கே வந்துருவாங்களாம் காலையில. அது ஒரு 10-11 மணி வரைக்கும் தான் வேலை செய்வாங்களாம். அதுக்கு பிறகு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா வெயில் பயங்கரமா கொளுத்தும், அதனால நிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த 11 மணி வரைக்கும் அந்த வேலையை செய்து முடிச்சுட்டு போவாங்க. இவர் எந்திரிச்சதே 8 மணிக்கு. எந்திரிச்சு பார்க்கும்போது பாதி வேலை முடிஞ்சிருக்குது. அவங்க அப்பாவும் வேலை செய்துட்டு இருக்காரு. நேர போய், அப்பா என்னப்பா இது, என்னதோ நடந்துச்சுட்டா நேத்தைக்கு அப்படின்னு சொல்லி, நீ போடா கொட்டையில போய் இருடா, நான் 2வது வந்து அவன்கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சண்முக சுந்தரமும் வந்து கொட்டை இவ்வளவு உட்கார்ந்து இருக்கிறாரு. நிறைய தண்ணியா குடிச்சிட்டே இருக்கிறாரு. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு காட்டமா இருக்குமா, அதனால தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறாரு. அவங்க அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அந்த வேலை முடிஞ்சதும் அந்த 11 மணிக்கு போயிடுறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்க என்ன அப்படின்னா, எங்க அப்பா காலையில எழும்புறவனே கஞ்சி அங்க பொங்க வச்சு கஞ்சி வச்சிருவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நெருப்பு போட்டு பொங்க வச்சு கஞ்சி வச்சிருவாங்க. அந்த கஞ்சியை வந்து அதன் பிறகு தாங்க குடிப்பாரு. அதே மாதிரி இவரும் கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த விஷயத்த கேட்க ஆரம்பிக்கிறாருங்க நம்மளுடைய சண்முக சுந்தரம். என்னதுப்பா இது, நேற்றுக்கு நீங்க தானப்பா என்ன கூட்டிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, டே லூசு, நான் ஒன்னும் கூட்டிட்டு போகலடா, உன்னை கூட்டிட்டு போனது யார் அப்படின்னா ஐயனாருடா, அதுவும் காட்டு ஐயனார் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு அப்படி கை காலம் நடுங்கிறது.
அப்போ எப்படிப்பா அது நடந்தது, என்னத்தினால அப்படி நடக்குது, அது ஏன் என்ன கூட்டிட்டு போச்சுது, மறுபடியும் கொண்டு விட்டுது அப்படிங்கறது மாதிரி கேட்க அந்த இடத்துல அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய தோப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த தோப்பு வந்து எங்கேயுமே வேலி போட்டு அடைக்க மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, இந்த ஐயனார் வந்து அந்த தோப்பு வழியா தாங்க நடந்து வந்து அவங்க அந்த கொட்டகைக்கு முன்னாடி வந்து அப்படியே நடந்து போவாருங்க. அப்படி நடந்து போகக்கூடிய ஐயனாரை பார்த்துதான் நான் நினைச்சு, நீ ஐயனாருக்கு பின்னால போயிட்ட, ஐயனாருக்கு பின்னால, அதாவது இங்க இருந்து போகும்போது நிறைய ஆன்மாக்கள், பேய்கள் இதெல்லாமே வந்து அவருக்கு பின்னால போகும். அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, போகும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. ஐயனார் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த காட்டு இதுக்குள்ளாடி மறைஞ்சிருவாரு. ஆனா அதுக்கு பிறகு அவர் ரிட்டர்ன் வந்ததாட்டு சரித்திரமே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்ன, உன்னை கொண்டு விடுறதுக்காக அவர் ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. நீ அழுத அழுகை அப்படி, அதனாலதான் அவர் வந்திருக்கிறாரு. அப்படி அந்த கேப்புக்குள்ளதான் இந்த ஆன்மாக்கள் உன்னை தாக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்ல நேரத்துக்கு அந்த இடத்துல அந்த ஐயனார் வந்து உன்னை காப்பாத்தி இந்த இடம் வரைக்கும், அதாவது இந்த மரவள்ளி கிழங்கு போட்டிருக்க இடம் வரைக்கும் உன்னை கொண்டு விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகு இந்த பேய்கள் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். அப்படி பண்ணும்போது அதுக்கு கோழியை அறுத்து இந்த மாதிரி நெருப்புல காட்டி அதை வடக்கு திசையில வீசிடணும். அப்படி வடக்கு திசையில வீசின பிறகு அந்த நைட்டு ஒரு சத்தம்லாம் கேட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரி பேய்கள் வந்து எனக்கு கோழியை கொடு கோழியை கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துக்கு வெளியே போகவோ கோழியை கொடுக்கவோ செய்யக்கூடாது. உன்னுடைய இடத்துக்கே வந்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்களிச்சு மட்டும் விட்டுறணும். ஆனா அது அந்த கோழியை எடுத்துட்டு போயிடுங்கிறது. அதுக்கு பிறகு அது வரவே செய்யாது. நம்ம அந்த கோழியெல்லாம் கொண்டு கொடுக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. ஏன்னா அதனுடைய இடம் நமக்கு தெரியவே செய்யாது இல்லையா, அதனால நம்ம அது கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதன் பிறகு ஐயனார் இந்த வழியா போகும்போது அந்த ஆன்மாக்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது மாதிரி இந்த சம்பவத்தை அப்படி எடுத்து சொல்றாருங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய சண்முக சுந்தரம் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் ஐயனாரு கூடயா போனேன், ஐயனாரு கூடயா பேசினேன், ஐயனாரா என் கூட பேசினாரு அப்படின்னு பூரிச்சு போறாருங்க. அவருக்கு அந்த பேய் சம்பவம் நான் பெருசா தெரியவே இல்லைங்க. ஆனா இந்த ஒரு விஷயமும் அவருடைய மனசுக்குள்ளாடி ஆழமா பதிஞ்சு போயிருது. அதன் பிறகு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் ஏதாவது கம்பெனில வேலை கிடைச்சுன்னா நான் அந்த பக்கமா போயிடுறேன்ப்பா, தயவு செய்து இனிமேல் இந்த தோப்பு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து மத்தியானம் அவங்க அப்பாவோட கிளம்பி வீட்டுக்கும் வந்திருக்கிறாருங்க. அதன் பிறகு இந்த சம்பவம் அப்படியே அந்த இடத்துல முடிஞ்சு போயிருது. அதன் பிறகு அவருக்கு எதுவுமே நடக்கல. ஆனால் 2015 பெங்களூர்ல வேலை கிடைக்குது. அப்படி அந்த வேலை கிடைச்ச உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சிப்சம் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இப்போ நம்ம வீட்டுல வந்து சிமெண்ட் பூச்சி பண்றோம் இல்லையா, அதே மாதிரி சிப்சம் பவுடர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பூச்சி இருக்குங்க. அதாவது அந்த ஹிந்திக்கார பசங்க தான் அதை கூடுதலா பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்படி ஒரு கம்பெனியில இவர் வேலைக்கு சேர்றாரு. அதாவது ஒரு பில்டிங் போனாங்க அப்படின்னா ஒரு 4 பேரை கொண்டு விட்டு ஒரே வாரத்துல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. உள்ள பூச்சி அவ்வளவுமே முடிஞ்சிடும். ஆனா இந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கும், அது பாக்குறது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சாதனம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு தெரியல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு ஒரு டீம் லீடரா இருக்கிறாரு நம்மளுடைய சண்முக சுந்தரம். அப்படி அந்த இடத்துக்கும் போறாரு. அப்படி ஒரு பில்டிங் உடைய வேலைக்கு போறாங்க. அந்த பில்டிங் வந்து கொஞ்சம், அதாவது என்ன அப்படின்னு சொல்ல போனா, பெரிய கிரவுண்ட்ல ஒரே ஒரு பில்டிங், அது முதல் பில்டிங் இவங்களுடைய பில்டிங் தான் அப்படிங்கறது மாதிரி இருக்குதுங்க. அந்த பில்டிங் பூச்சி வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரியான சிப்சம் பவுடர் போட்டு தான் பூச போறாங்க அப்படிங்கிற விஷயத்தினால இவரும் அங்க போய் தங்குறாருங்க. ஆனா இவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிந்திக்கார பசங்க வந்து சாப்பாடும் சரி, அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள்லாம் வந்து சரியா இருக்காது. என்ன அப்படின்னா, நமக்கு ஏத்தாப்புல இருக்காது, அவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு சீட்டு போட்ட ஒரு கொட்டகை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 8 பேர் தங்குறது மாதிரியான அந்த இடத்தை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவருடைய பூச்சி வேலைகள் மட்டும் முடிஞ்ச பிறகுதான் மற்ற வேலைகளுக்கு ஆள் உள்ள வருவாங்களாம். அதனால இவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த பில்டிங்ல மேல இருக்கக்கூடிய முதல் மாடியில இருக்கக்கூடிய ஒரு ரூமுங்க. அந்த ரூமை வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த ரூம் மட்டும் வந்து இங்க பினிஷிங் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரே நாள்ல போய் பினிஷிங் பண்ணி விட்டுருக்காங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ளாடி நீங்க தங்கிக்கிங்க அப்படிங்கறது மாதிரி சொன்னதுனால சரி நம்ம அங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சண்முக சுந்தரம் அந்த ரூம்ல தங்குறாரு. இவர் பல பில்டிங் இந்த மாதிரி போயிருக்கிறாராம் பெங்களூர்ல. ஆனா இந்த இடத்துல அவருக்கு நடந்த அமானுஷ்யம் அதிபயங்கரமானதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசங்க எல்லாரும் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த செட்டுக்குள்ளாடி தங்கிக்கிடுவாங்க. ஆனா இவர் மட்டும் இந்த பில்டிங்ல மேல இருக்கக்கூடிய அந்த ரூம்ல தங்கிட்டு இருக்காங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சண்முக சுந்தரம் நள்ளிரவு வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 12 மணி வரைக்கும் அவருடைய மொபைல் வந்து அப்படியே ஆக்டிவா தான் இருந்துகிட்டே இருக்கும். அதுல ஏதாவது வீடியோஸ்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஒரு சம்பவம் நடக்குது. இவருக்கு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு வந்து கதவெல்லாம் கிடையாது, கதவு ஜன்னல் எதுவுமே கிடையாது. அது ஒரு பால்கனி மாதிரி நீண்டு போய் இருக்குமா, அதுல ஒரு ரூம் மட்டும் அப்படி தனியா இருக்குது, மேல மொட்டை மாடியில இருக்குது. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம பாட்டுக்கு நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 12:30 மணிக்கு போய் 1க்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி
தூங்கும்போது ஒரு பிரச்சனை வருதுங்க. என்ன அப்படின்னா, இவர் தலைவலியா மூடுற உடனே இவருடைய பெட்ஷீட்டை யாரோ சரட்டுன்னு இழுத்துடுறாங்க. என்னடா இது பெட்ஷீட்டு காணாம போகுது அடிக்கடின்னு பார்த்தா அது வாசர்கிட்ட போய் கிடக்கும். என்னடா வாசருக்கு அந்த பெட்ஷீட்டு போச்சுது, காத்தடிச்ச மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா குளிரா இருக்குது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவை அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு வந்து மூடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அதன் பிறகு இவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த பெட்ஷீட்டை யாரோ உருவுறாங்க இல்லையா, அது யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு இவர் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவருடைய பெட்ஷீட்டை சரட்டுன்னு உருவி அப்படியே அந்த வாசல்கிட்ட எறிகிறாங்க. அதாவது யாரோ எறிகிறாங்க, அது அப்படியே போய் விழுது. தூக்கி போட்டோன்னா போய் விழுது. விழுந்த இடத்த அப்படியே பார்க்குறாங்க. அதுல இருந்து அந்த பெட்ஷீட் வந்து ஒரு ஒயிட் கலர்ல வச்சிருந்ததுனால அந்த பெட்ஷீட் விழும்போது தாங்க ஒரு விஷயத்த பார்க்குறாரு. ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் அந்த பெட்ஷீட்டுக்கு உள்ள இருந்து அப்படி சரட்டுன்னு வெளியே போற மாதிரி தெரியுதுங்க. அரண்டு போயிடுறாரு நம்மளுடைய சண்முக சுந்தரம். அந்த இடத்துல அவர் பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு. இருந்தாலும் அங்க லைட் எல்லாமே இருக்குது. இந்த மேல் மொட்டை மாடியில லைட் இருக்குது. அந்த லைட் எல்லாம் ஆன் பண்ணி விடுறாருங்க. ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு இவர் அந்த இடத்தை சுத்தி பாக்குறாரு. வெளியில எல்லா இடம் பாக்குறாரு. இந்த ஹிந்திக்காரங்க பசங்க படுத்திருக்க இடம் கீழே மேல இருந்து பார்த்தா கீழே கரெக்டா தெரியுங்க. அப்ப அதை எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு என்னடா ஒருத்தரும் இல்லையே, எல்லாரும் தூங்குறானுங்க அப்படிங்கறது அவருக்கு நன்றாகவே தெரியுது. நம்ம தான் ஏதாவது பிரம்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு மறுபடியும் அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு போய் மூடுறாங்க. இந்த தடவை தலைவலியா மூடவே இல்லை. வெளியில உள்ள லைட்டை போட்டுக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. அதாவது ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய லைட்டை அவரும் அப்படியே வந்து படுக்கிறாருங்க. அப்படி படுக்கும்போது சரட்டுன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்ன அப்படின்னா, அந்த மழை நீர் தேங்கி நின்றுச்சுன்னா நம்ம அந்த கால் வச்சு அப்படியே தட்டி விட்டா ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி சல்ட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்குதுங்க. இந்த சத்தம் எங்க இருந்துடா வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் அந்த பெட்ஷீட்டை அப்படியே அந்த இடத்துல அவருடைய படுக்கைக்கு மேல வச்சுக்கிட்டு இவர் மெல்ல அந்த கதவு இருக்கு பார்த்தீங்களா, கதவு கிடையாது, அது ஓப்பனாக தான் இருக்குது, அது வழியா மெல்லமா எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது ஒரு 3 பேருங்க அந்த இடத்தை சுத்தி ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. அந்த 3 பேருடைய உருவ தோற்றமும் தெரியவே இல்லைங்க. யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திக்கிட்டு வெளியே வர்றாரு. அது கன்னட பாஷை அப்படின்னு சொல்றாரு. அந்த கன்னட பாஷையில அவர் கத்திக்கிட்டே வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 பேரும் அந்த மாடியிலிருந்து சரட்டுன்னு கீழே குதிச்சிடுறாங்க. அப்படி சரட்டுன்னு குதிச்சதை பார்த்த உடனே இவருக்கு பயம் கிட்டுக்கிட்டுன்னு கை காலெல்லாம் நடுங்கிருதுங்க. என்னடா இந்த ஹிந்திக்கார பயிலும் இந்த மாதிரிலாம் பண்ணானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ஆல்ரெடி லைட் போட்டு விட்ட நேரம் தான் அந்த உருவம் லைட்டா தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு யோசிக்கிறாரு, நம்ம உடம்பு இந்த மாதிரி தெரியுது இந்த வெளிச்சத்துல, ஏன் அவங்களுடைய உடல் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எட்டி பார்க்கறதுக்காக அந்த பசங்க குதிச்சாங்களே, ஒரு 3 பசங்க தான் அது. அந்த பசங்க அப்படி குதிக்கிறத பார்த்தாரு இல்லையா, பார்த்த உடனே அந்த இடத்த போய் எட்டி பார்க்கறாரு. கீழே பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. இவர் பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஒரு சம்பவம் நடந்த விஷயம் அவர் மனசுக்குள்ள இருக்குது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே அவர் கை காலெல்லாம் நடுங்கிறது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா வேகமா அந்த பில்டிங்கை விட்டு கீழே இறங்கி ஓடி வர்றாருங்க. அப்படி ஓடி வரும்போது ஏற்றவும் கீழே இருக்கக்கூடிய படி ஸ்டெப்ல 3 பேர் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னடா பண்ணி தொலைக்கிறீங்க நைட்டு நேரத்துல, என்ன போட்டு பயமுறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பசங்க கிட்ட கத்துறாருங்க. அப்போ பார்க்கும்போது இவரு கூட அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஹிந்திக்கார பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரி தாங்க இவருக்கு தெரியுது. இதை பார்த்தோன்னு என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, படுங்கடா அப்படி இப்படின்னு சொல்லி இவர் கத்துறாரு. கொஞ்ச நேரம் கத்துனாலும் அவங்க அசையவே இல்லை, அப்படியே இருக்கிறாங்க. இவன் ஏன் இப்படி கத்துறாங்கிற மாதிரி, நான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கிறேன், ஏன்டாங்கிறது போகமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாருங்க. ஆனா அவங்க அசையவே இல்லை. அதன் பிறகுதான் அவர் யோசிக்கிறாரு என்ன அப்படின்னா, அந்த பசங்க அங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அந்த டோர்லாம் லாக் ஆகிருக்கிறத அவர் கிளியரா பார்த்துருக்கிறாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த 3 பேர் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த பயத்தோட இப்பந்தாங்க அவர் அமானுஷத்தை டச் பண்ற மாதிரியான அந்த பயம் அவர் மனசுக்குள்ள வருது. அப்படியே பார்த்துட்டு டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பசங்களுடைய பேர்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேர்கள்லாம் சொல்லி அழைச்சி பார்க்குறாரு. அசையவே இல்லைங்க. அந்த உருவங்கள் 3 அந்த படிக்கட்டில் அப்படி உட்கார்ந்தே இருக்குது. என்னடா பண்றது, இப்போ கீழேயும் போக முடியாது, மேலே போனாலும் இது நடக்குது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அந்த பசங்களுடைய பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. யார் அப்படின்னா, ஹிந்திக்கார பசங்களுடைய பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி கத்தும்போது அங்கிருந்து எந்த சத்தம் வரல. ஏன்னா இந்த ஹிந்திக்கார பசங்க நல்ல சரக்கு அடிக்கக்கூடிய பசங்களா இருந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி நல்ல சரக்கை போட்டுட்டு அங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இவர் கூப்பிடக்கூடிய அந்த சத்தம் அந்த பசங்களுக்கு கேட்கவே இல்லைங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய 3 பேரும் டக்குன்னு எழும்பி அப்படி நின்றுருக்காங்க. அப்படி எழும்பி நிற்கும்போது அவங்களுடைய உருவத்தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஹைட்டு கொடுதுங்க. அதை பார்த்தேன் உண்டு எடுத்திருக்கிறாரு ஓட்டங்க மறுபடியும் அந்த ரூமை பார்த்து. ஆனா ரூம்ல கதவு கிடையாது. இவருக்கு பயம். ரூமுக்குள்ள வந்துட்டாரு, மேல வெளிச்சம் இருக்குது, லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி வந்து நின்னவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த பசங்களா தான் இருக்குமோ,
அவனும் எப்படி வளர முடியும், இது என்ன நடக்குது ஆண்டவா ஐயனாரே அப்படின்னு ஒரு சவுண்டை கொடுக்குறாருங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு அன்னைக்கு அங்க நடந்த சம்பவத்தை வச்சு ஐயனார் தானே காப்பாத்தி விட்டாரு, அதே மாதிரி ஐயனாரே காப்பாத்து, ஐயனாரே காப்பாத்து. அதுவும் காட்டு ஐயனார், அவங்க அந்த ஐயனாருடைய பேர் வந்து காட்டு ஐயனார். ஐயனாரே காப்பாத்து, ஐயனாரே காப்பாத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு தூரம் கத்தின பிறகும் அந்த ஹிந்திக்கார பசங்களுக்கு எதுவுமே கேட்கலைங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 3 உருவங்களும் அந்த ஜன்னல் பக்கத்துல வந்து நின்று இவர் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. இவர் பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்படி மயக்கம் போட்டு விழுந்த நம்மளுடைய சண்முக சுந்தரத்தை அதன் பிறகு காலையில அந்த ஹிந்திக்கார பசங்க தான் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்து தண்ணீர்லாம் தொளிச்சு எழுப்பியிருக்காங்க. எழுப்பின உடனே இவருடைய உடல் வந்து பயங்கரமா இந்த காய்ச்சல் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. அதன் பிறகு இவருக்கு அங்கே நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவருடைய முதலாளிக்கு சொல்லிடுறாரு. இப்படி இந்த இடத்துல இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க வந்து லிப்ட் இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த சாதனங்களை ஏற்றி இறக்கிறதுக்காக ஒரு லிப்ட் வச்சிருக்காங்க. அந்த லிப்ட்ல வேலை பார்த்த 3 பசங்க, அதாவது அங்க கர்நாடகாவை சேர்ந்த 3 பசங்க வந்து அந்த லிப்ட்ல அடிபட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த பசங்களுடைய ஆன்மா அங்கதான்ப்பா இருக்குது. ஆனா அது இது வரைக்கும் யாரையும் பெரிய அளவில் தொந்தரவு பண்ணல, நீ தான் இப்ப புதுசா சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இங்க நிக்க முடியாது, என்னால காய்ச்சலை தாங்க முடியல, அவருடைய ஹீட் அவராலே தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. சரிப்பா நீ போய் வீட்டுல போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதன் பிறகு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஓனரும் அனுப்பி வச்சிடறாரு. இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பாவை பத்தி விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, என் உடம்பெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா அவரையும் அங்கிருந்து ஒரு சைக்கிள்ல தான் ஏற்றி இருத்தி ஸ்ட்ரெயிட்டா கூட்டிட்டு வர்றாருங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டு ஐயனார் கோவிலுக்கு உள்ளாடி தாங்க கூட்டிட்டும் போறாரு. ஆனா அது கோவிலே கிடையாது, ஒரே ஒரு சிலை மட்டும் இருக்குமா, ஒரு குதிரை சிலை இருக்கும். அப்படி ஒரு சின்ன கோவில் தான். ஆனா காட்டு ஐயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐயனார் கோவிலுக்கு உள்ளாடி கூட்டிட்டு போயிருக்கிறாருங்க. அப்படி போகும்போதே இவரால் அந்த கோவிலுக்கு உள்ளாடி அந்த வாசல்ல வந்து கால் எடுத்து வைக்க முடியலையா, அப்படி நெருப்பு மாதிரி கொதிச்சிருக்கு அந்த இடம். இருந்தாலும் அவங்க அப்பா தூக்கி உள்ள கொண்டு போயிடுறாரு. உள்ள கொண்டு போனோன்னு பயங்கரமா ஆடி இருக்கிறாரு. ஆடிக்கிட்டு அந்த கன்னட பாஷையில பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியல. அப்படி அந்த கன்னட பாஷையில பேசும்போது அந்த சாமி வந்து, அதாவது என்ன பண்ணிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க யாருமே சாமி ஆடுறதுக்கோ பூஜை வைக்கிறதுக்கோ யாருமே கிடையாதான் அந்த கோவிலுக்கு. இந்த வருஷத்துக்கு ஒரு திருவிழா மட்டும்தான் எடுப்பாங்களாம். அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குமா, அதாவது ஒரு ஆடோ ஒரு கோழியோ கொண்டு வெட்டி அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பூஜையை தான் எடுப்பாங்களாம். ஏன்னா அந்த காட்டையினர் ரொம்பவே பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவரை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன உடனே அந்த இடத்துல பயங்கரமா தன்னைத்தானே ஆடி பயங்கரமா கன்னடத்துல பேசியிருக்குது. அப்படி 3 வாய்ஸ்ல பேசியிருக்குது. அதாவது 3 தினசான அந்த சத்தத்தோட பேசியிருக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்பா அப்படியே விட்டாராம். இதுக்கு மேல ஒன்னால ஓட முடிஞ்சா ஓடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஐயனாரை தாண்டி போக முடியாது அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஐயனார் முன்னாடி கொண்டு விட்டுருக்கிறாரு. அப்படி விட்ட இடத்துல பயங்கரமா கத்தி கூச்சல் போட்டு அழுது கமறி, அதாவது என்னன்னா அலறிதுக்கு கிடந்து, அதன் பிறகு அப்படியே அவருடைய உடம்புல இருந்து அந்த 3 ஆன்மாக்களும் அவரை விட்டு பிரிஞ்சு போகுதுங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஐயனார் காலில் இருந்து, அதாவது அந்த ஐயனார் சிலை இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சிலை தான் வச்சிருக்காங்களா, கல் சிலை தான். ஆனால் ஒரு சைடுனா லைட்டாக டேமேஜ் ஆகி போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் கருப்பு கலர், அதாவது அவங்களுடைய அந்த ஐயனாருடைய காலில் வந்து இப்படி தடவுனா கருப்பு கலர்ல மை மாதிரி வருமா, அந்த மையை எடுத்து அவங்க அப்பா இவருடைய நெற்றியில வச்சு விடுறாரு. வச்சு விட்ட பிறகுதாங்க நம்மளுடைய சண்முக சுந்தரம் ஒரு அளவுல அப்படி தேறி வந்திருக்கிறாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் வீட்டிலே தான் இருந்திருக்கிறாரு. வீட்டில இருந்து பல கோவில்களுக்குன்னு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த பிரச்சனை அவரை விட்டு மாறி போயிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி அந்த ஓனர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அந்த பசங்க 3 பேர் லிப்ட்ல அடிபட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இறந்ததுனால அந்த பசங்களுடைய ஆன்மா தான் இவரை அந்த தூரம் ஆட்டி படைச்சிருக்குங்க. இப்படிதாங்க அவருக்கு 2வது சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படிதாங்க இந்த சம்பவத்தை நமக்கு சண்முக சுந்தரம் அனுப்பி தந்தாரு. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்மளுடைய சண்முக சுந்தரத்துக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ரேரா தான் வரும். அது கிடைச்சதுனால அப்படியே எடுத்து பேசிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு விஷயம் பண்ணணும், என்ன அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இன்னொரு விஷயமும் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் மற்றும் நாக அமானுஷம், அது மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா, நம்மளுடைய மணி த பிளாக் அப்படிங்கிற அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, அவர்
அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால வீடியோ பண்ணாம இருக்கிறாரு. கண்டிப்பா வீடியோ அடுத்தடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது இல்லாம என் கூட அவர் தொழிலுக்கும் வர்றதுனால அவரால் கண்டினியூவா வீடியோ பண்ண முடியல. ஆனா கண்டிப்பா வீடியோ மணி அப்படிங்கிற என்னுடைய தம்பி கண்டிப்பா பண்ணுவாரு. உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வரும், அதை நான் நம்புறேன். அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 3 சேனல்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.